சிறுகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு அந்த லேடியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனதா வைரலாக போயிட்டுருக்கு. நியூஸ்லலாம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மீனாவுக்கு சத்யா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லு சத்யா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அக்கா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அந்த வீடியோவை நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. பார்த்தா வைரலாக போயிட்டுருக்கு முத்துவோட வீடியோ. அவர் சரியான டிரைவரு, சூப்பர் டிரைவரு. அந்த மாதிரி ஒரு ஆளை நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. போலீஸ்காரங்க அந்த அம்மாவோட உயிரை காப்பாற்றாமல் அவரை தேடிட்டு ஓடினாங்க. ஆனால் அந்த டிரைவர் தான் அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இன்றைக்கி ஒரு குடும்பமே சந்தோஷமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் முத்து மட்டும்தான். அதனால் அந்த போலீஸ்காரங்களுக்கு வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சத்யா இருந்துட்டு இன்றைக்கி காலையில் தாக்கா நடந்திருக்கு. சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போட்டிருக்கு. அருண் மாமா வந்து அந்த வண்டிக்காரனை தேடிட்டு ஓடினாங்க. ஆனால் கடைசியில் முத்துமாமா அந்த லேடியை தான் காப்பாற்றுனாங்க. முத்துமாவை பற்றி தான் வைரல் பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சத்யா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம அண்ணாமலையும் விஜயம் வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்ன இது முத்து மாதிரி தெரியுது, அவன் எதுக்குங்க டிவிலலாம் வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே என்ன யாரையாவது அடித்து போட்டுட்டானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் வந்து சொல்லவும், அதுக்கு அடுத்ததாக பைக்காரங்க இந்த அம்மாவை இடிச்சிட்டு போயிட்டாங்க. போலீஸ்காரங்க இடித்தவனை தான் தேடிட்டு போனாங்க. ஆனால் முத்து வந்து ஒரு கார் டிரைவர், அதனால் அந்த உசுரை தான் கார்லேயே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி அந்த குடும்பத்தவே வாழ வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே விஜயம் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு முத்து ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்காமா. ஆமாம் மாமா, எனக்கு இந்த விஷயம் தெரியாது, சத்யா தான் ஃபோன் பண்ணி சொன்னான், அதுக்கப்புறமா தான் எனக்கே விஷயம் என்னன்னு தெரியுது, உசுரோட மதிப்பு இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விஜயா இருந்துட்டு அருண் பண்ணதாங்க சரி, இந்த அம்மா ஒழுங்காக பார்த்து போயிருக்கணும், ஆனால் அவங்க அப்படி போகல. அந்த அருண் இருந்துட்டு இடித்தவனை தேடுறதுக்காக போனான். அருண் பண்ணதில் எந்த தப்பும் இல்லை. இவனை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதில் என்னத்தை அவங்க கண்டுட்டாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு முத்து நடந்துக்கினது எதுவுமே பிடிக்காத மாதிரி அங்கேருந்து போகிறாங்க. இதில் கூடவா நீ அவனை குறை சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு இவெல்லாம் இப்படி பேசுகிறாளே நீ தப்பாக எடுத்துக்காதம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியுமாம்மா, ஆனால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே குடும்பத்தோடு அவருக்கு நம்ம பாசத்தை காட்டினாலையும் அம்மா பாசம் கிடைக்கலேன்னு சொல்லி அவர் தினம் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கும் புரியுதம்மா, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது அத்தையே இவரை பார்த்து புரிஞ்சுக்க நாள் வருமாம்மா அப்படின்ற மாதிரி மீனை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம முத்து வந்து பேட்டி எடுக்கிறேங்க. நீங்கள் தான் பெஸ்ட்டு, அருண் வந்து அந்த வண்டிக்காரனை தான் தேடிட்டு போனாங்க, அவருக்கு உசுறு மேலே அக்கறை இல்லைன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் இப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உசுறு மேலெலாம் அக்கறை இல்லாமலாம் இல்லை, ஒரு உசுரை தள்ளிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு தான் போலீஸ்காரங்க தேடிட்டு போனாங்க. மற்றபடி எனக்கு அந்த இடத்துல அவனை விட இந்த அம்மாவோட உயிரை காப்பாற்றணுன்னு தான் தோணுச்சு. இதில் அவரு கடமையை செஞ்சார், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த கடமையை செஞ்சேன், அவ்வளோதான். மற்றபடி போலீஸ்காரங்க அப்படி இப்படியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சீதா இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற போது முத்துவை பற்றி வீடியோ வருது. அதுக்கு அடுத்ததாக அருணை பற்றியும் சொல்லிட்டு இருக்காங்க. அருணோட ஃபோட்டோவை பற்றி எல்லாருமே தப்பாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க, வேலையை விட்டு தூக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சீதா இதெல்லாம் கேட்டோன்னா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேராக வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க அத்தைக்கிட்ட அந்த வீடியோ வந்து காட்டுறாங்க. அந்த அம்மா பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என் புள்ள நைட்டும் பகலமாக டியூட்டி பார்த்துட்ருக்கான், அவனுக்கு எதிர்காலமே இந்த போலீஸ் தான், போலீஸ் வேலைனா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் இப்படி எல்லாருமே என் பிள்ளையை பற்றி தப்பாக சொல்லிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் அருணும் வீட்டுக்கு வந்துடுறாரு. டே அருண் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி
ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என்னடா உன்னை பற்றி எல்லாரும் தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. நீ இந்த போலீஸ் வேலை எந்த அளவுக்கு மதிச்சிட்ருக்க. தப்பு பண்ணவனை தேடிட்டு தாண்டா போனேன். அதுக்கு எதுக்காக எல்லாரும் உன்னை இப்படி கரிச்சு கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அருண் இருந்துட்டு உங்களுக்கு இந்த விஷயம் மட்டும்தான் தெரியுமா? ஆனால் அங்கே என்ன டிஸ்மிஸ்ஸே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சீதாவும் அருணோட அம்மாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் என்னங்க தப்பு பண்ணீங்க? நீங்கள் அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தானே போனீங்க. அதுக்கு எதுக்காக உங்களை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் என்னுடைய டியூட்டியை தான் நியாயமாக செஞ்சேன். ஆனால் அது மக்கள் கண்ணுக்கு தப்பாக பட்டுருச்சு. அதனால் எல்லாருமே சொல்கிறாங்க நான் எந்த ஆக்ஷனும் எடுக்கலைன்னா அது தப்பாக போய்டும்னு சொல்லிட்டு என் மேலே ரிமார்க் போட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எப்போவுமே இந்த கான்ஸ்டபிள் வேலை தான் எனக்கு கிடைக்கும் போல இருக்குது. ப்ரமோஷன் எனக்கு கிடைக்காத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரெண்டு மூணு தடவை என் மேலே ரீமார்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து சொல்லிடுறாங்க. முத்து வந்து இதுலேயே என்ன பிளான் போட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு பாரு. எல்லா தப்பையும் அப்படியே என் பக்கம் திருப்பிக்கிட்டுட்டு அவரு நல்லவர் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம அருணோட அம்மா இருந்துட்டு சீதா கிட்ட எதுக்காக உன் மாமா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான், என் பிள்ளைய பழி வாங்குறது மட்டும்தான் அவனுடைய வேலையா, எதுக்காக என் பிள்ளைய பற்றி இப்படி தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அருண் முத்துவை கூட விடு, அந்த மீனா உன் கூட பிறந்தவ தானே, அவ கூட அந்த முத்துக்கிட்ட எடுத்து சொல்ல மாட்டாளா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உன் வாழ்க்கையை பற்றி அவங்க யாருக்குமே கவலை இல்லை போல இருக்குது, அவங்களுக்கு மட்டும்தான் எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என் பிள்ளைக்கு மட்டும்தான் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இந்த பக்கம் அருண் இருந்துட்டு நான் என்ன தப்பு செஞ்சேன் சீதா அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட கையை பிடிச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து வந்து வீட்டுக்கு வராங்க. அங்கேயே நில்லுடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் செய்வீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கமும் எல்லாரும் புரியாத புதிராக இருக்காங்க. முத்து இருந்துட்டு இப்போ நான் என்ன தப்பு செஞ்சேன்னு என்னை இப்படி நிற்க வச்சு ஆளாலே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒரு குடும்பத்தையே வாழ வச்சுட்டு வந்திருக்க, நில்லடா அங்கேயே, திருஷ்டி எவ்வளோ இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி போடுறாங்க நம்ம அண்ணாமலை. அதையும் நக்கல் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம விஜயா. ஊர்க்கண்ணே என் பிள்ளை மேலே தான் இருக்கும். ஒரு கண்ணு நல்லதாக இருந்தாலும் இன்னொன்று கொல்லிக்கண்ணாக கூட இருக்கலாம். அதனால தான் உனக்கு சுற்றி போடுறேன்டா, துப்புடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவனுக்கெல்லாம் எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லுமோ, பிள்ளைக்காக நீ தான் எதுவும் பண்ண மாட்டான், அவன் ஏன் பிள்ளை, அவனுக்கு நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிடுறாரு. இன்னைக்கு நீங்கள் தான் வைரலாக இருக்கீங்க, ஒரு உயிரவே காப்பாற்றிருக்கீங்க, ஒரு குடும்பத்தவே வாழ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நானாக இருந்தாலையும் நானும் அப்படி தான் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லுவோம். உடனே நம்ம ரவி இருந்துட்டு இது வரைக்கும் நீ யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கியா, நீ அந்த இடத்துல இருந்தால் நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி காரை திருப்பிக்கிட்டு அப்படியே போயிருப்பேன். ஆனால் முத்து அப்படி கிடையாது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்னு களத்தில் இறங்குற ஆள் அப்படின்ற மாதிரி ரவி வந்து முத்துவை பாராட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அருணை வந்து இவனுக்கு பிடிக்காது, அவனை பழி வாங்கிறதுக்காக தான் இவன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், இவன் பிளான் போட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆமாங்க, இவன் பிளான் போட்டு தாங்க பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல எனக்கு உயிரை காப்பாற்றணும்னு தோணுச்சு, நான் செஞ்சேன். அந்த அருணுக்கு அவனை பிடிக்கணும்னு தோணுச்சு, அதனால் அவரை தேடிட்டு போனார். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னையும் அவரையும் இப்படி சேர்த்து வச்சு பேசாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் சீதா அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.